இன்னைக்கு என்ன கண்டென்ட் சாப்பிட்றது கண்டென்ட் இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும், ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் வரும், வெயிட் பண்ணலாம் வரும். சரி வெயிட் பண்ணிக்கலாமா? ஆன் ஆயிடுச்சா ரெக்கார்டு? ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆங்கிள் சரியா இல்லைண்ணே, நம்ம ஏதோ இன்னொரு இருக்க மாதிரி நம்ம ஃபியூச்சர் டீக்காக பேசுவோமா? என்ன பேசுவோம்? நீ கொஞ்சம் மைக்கு மேலே வைக்கணும். மாட்டிருங்க மாதிரி பிரச்சனை இல்லை. எங்கே மாட்டி வச்சிருக்கா? சும்மா எங்கேயாவது மாட்டி, எங்கேயாவதுனா மரத்தில் கூட மாட்டிக்கலாம். தொங்க விட்டு பேசும் கயிறு எடுத்துட்டோம். இந்த மைக்ல சீனி வெடியை கட்டி சவுண்ட் எக்கோ கேட்கும். எதுக்கு நான் அவ்வளவு நம்ம என்ன அப்புறம் என்ன முறுக்கெல்லாம் சாப்பிட்டாச்சா? தீபாவளி முறுக்கு சொல்லுங்கடா. தீபாவளி முறுக்குடா, தீபாவளி தீபாவளி கிடைக்கு. தீபாவளி பையன் கிளம்பிட்டாங்க. கண்டென்ட் அண்ணன் ஆனால் கண்டென்ட் குறையுனே. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்துட்டு போயிட்டாங்க. நீங்க கண்டென்ட் ஒரு ஆள் குறையுவாங்க. போனை பத்தி கொஞ்சம் அண்ணனோட கடையை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஆஃபர் ஆட்டுக்குட்டி புல்லட் ஓடுதுங்க ஊர்ல. மாடு ஒரு ஸ்கூட்டில ஓட்ட மாட்டேங்க. நாய் வண்டி அதுவும் இந்த நாயெல்லாம் வண்டி ஓட்டுற வீடியோ நம்ம தெரியாது. முடிச்சுட்டு நாய் திருட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பிக் பாஸ் எதுவும் போயிட்டு பிக் பாஸ் 2 பேர் 3 பேர் போயாச்சு. 3 பேர் போயாச்சா? போற பக்கம் பார்த்தா பார்க்க முடியாது போல. பிக் பாஸே பார்த்தீங்களா? கண்டென்ட் தெரியல. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி நான் பிக் பாஸே வந்து சீசன் 9 போய் பாருங்க தெரியும். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு டாஸ்க் போடுவாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க தானே. அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஓட்டு எடுப்போங்கிறாங்க. அது என்ன இப்படியா? ஆடியன்ஸ் வச்சு ஓட்டு எடுப்பாங்க, அதில் உள்ளே ஓட்டு எடுத்து அவங்க எலிமினேட் பண்ணுவாங்க. அது யாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இளைய வணக்கம். இந்த இதுல ஒண்ணு வரும்ல, இடையில இந்த கட் பண்ணி விடால இளைய வணக்கம்டா. சின்ன வயசுல இருந்து நாங்களும் ஏதாவது ஒரு கண்டென்ட் யோசிக்கிறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு பேப்பர் யாரு நடிச்சது? நம்ம தானா? இதோ ஒரே ஒரு ஆளுதான். என்ன 1 கிலோ அவனே 3000 வாங்கிட்டு வந்தானே. அவன் கடைசியில ஒண்ணு கூட எடுத்து அது 3000 அஞ்சு 1 ரூபா அடிக்கிறேன். நான் வெறும் 1008 அஞ்சு. நீ தனியா வாங்கினா? நான் இந்தியான வெடியதுடா. அது அந்த கை ஷாட் அடிக்கணும் தெரிஞ்சுட்டு வந்தோம்ல நாங்க வரும்போது. ஆமாடா, அது நல்லா இருந்துச்சுடா. கையில வச்சுக்கலாமா? கையில பிடிச்சிக்கிட்டே கை ஷாட் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கான். செம்மையா இருந்தது. இந்த கலர் கலரா வருது. ஃபர்ஸ்ட் இந்த 7 ஷாட் 10 ஷாட் வைக்கிறாங்க தலையில வச்சுட்டு. இது கையில வச்சுட்டு இது இருக்குலடா, இந்த பாம் இருக்கு பாத்தியா? பேப்பர் பாம். அது மாதிரி கையில வச்சுக்கிறானுங்க. பத்த வச்சு விட்டோனே ஷாட் ஒண்ணா போகுது. நல்லா இருக்கு. ஆனா 1000 எஸ் போச்சு வளைச்சு. கண்டென்ட் கால வரவேவா. நீங்களும் இந்த வீடியோல நாம பிடிச்ச வீடியோ காமெடியா வைக்கிருக்கு. யாவும் வரமாட்டேங்குது. ஜகன சொல்லு. நேத்து வந்த வாய ஒருத்தன் நேத்து நம்ம சேனல்ல இருந்து வேலையை விட்டு போறேன். அவனை தேத்தி கொண்டுட்டு வர முடியல எங்கனால. அவனுக்கு என்னமோ எதிர்காலம் கண்ணு தெரியுது போல. நம்ம சேனலுக்கு ஆதரவு எந்த பையன் தர மாட்டேன்வா. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கூப்பிட்டதுக்காக திரும்ப மாத்த விட திரும்ப
சரி வரேன் அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்கல, என்ன கண்டென்ட் கூட கேட்கலடானே. அவனுக்கு எந்த வெடியை வச்சு வைக்கிறது தெரியல. தூங்கட்டும், ஒண்ணு தூங்கும்போது தலைவலிட்டு வச்சிருந்தேன். காது கேட்கவும் இதுல என்ன பண்றது? அப்போ அப்புறம் சும்மாவே காது கேட்காது, இதுல இதே வச்சு. யாரு அடிச்சா? நீ தான் செவிலே அடிச்ச நினைக்கிறேன் அவனை. இந்த வருஷம் ட்ரெண்டிங்கான வெடி அது. அப்புறம் வேற என்ன ட்ரெண்டிங்? இந்த வருஷத்துல என்னென்ன ட்ரெண்டிங் நடந்துச்சு? நம்ம ஒரு சேனல் உருவாக்கி இருக்கோம். சிரிக்கிற எப்படிப்பட்ட சேனல் எனக்குன்னு ஒரு 200 பேர் ஃபாலோவர்ஸ். அது நாங்க ஒரு 10 பேரு. நீங்க எல்லாம் இருக்கணும். நாளைக்கு 2000 நாளைக்கு 2 லட்சம் ஆகும். வீடு வாங்குவோம், மாடு வாங்குவோம். இப்ப நாளைக்கு கட்சியில பேச்சு வருவேன். पढ़ने निकले वाले छात्रों को राजनीति से दूर रहना चाहिए. இப்படி இருக்கு. எல்லாம் உயிரை கொடுத்து யாரும் போராட மாட்டேன்பாங்க. அந்த சேனலை முன்னுக்கு கொண்டுட்டு வராது. ரொம்ப நேரமா இருக்கு. நம்மளை பார்த்து அவனுக்கு அது முக்கத்துல இருக்கு வச்சிருக்கேன். இந்த முக்கத்தை தாண்டி நம்பர் 20 சவுண்ட் எடுப்பாங்க. அது கேக்குதா? சவுண்ட் வருதா? கல்லாம்பட்டி போற வரைக்கும் கேக்குது. அது சைலன்ஸ் உள்ள இது வீட்டு உள்ளோடி போச்சு. எங்கடா அவன் ட்ரெஸ்? தீபாவளி ட்ரெஸ் रहा नहीं जाता, तड़प ही ऐसी है ना. नहीं सोके என்னடா ட்ரெஸ் எடுக்கலையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டை எடுத்தேன், 10 வச்சிருக்கேன் வீட்டுல. $2000 தான். காமெடி பண்ணுவாங்க. என்ன சரவணா ஸ்டோர் கிளம்புறமா? $2000 ப்ரமோஷன் ஆரம்பிச்சிட்டீங்க. பெய்டு ப்ரமோஷன் இல்லைங்க, இன்னும் உங்களுக்கு வரல. இது சரவணா ஸ்டோர் யாரும் பார்த்து நாளைக்கு போன் அடிச்சு நம்மளை கூப்பிட்டு $2000 கையில கொடுத்து தப்பி அனுப்பிச்சு ஒரு வேர்டு வேர்டு சொல்லுங்க. அவன் எங்க அப்படின்னு ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. நமக்கு என்ன வாங்க. அவனு நான் எல்லாம் ஒரு மாதிரியா தெரியுது. வெடியில எல்லாம் காலையில வர 2 நாள் வந்து விழுந்துருச்சு. நல்ல வேலை தப்பிச்சு. எப்படியோ படைச்சுட்டாங்க. நான் தான் ஏறி விட்டு தப்பிச்சுட்டான். சங்காத்தம் வேண்டாம். ஆமா, டைச்சர் மாதிரி அதுவும் போயிடுச்சு. வளர்க்குறோம். அது பேர் என்னன்னா ஸ்கூபி. வெடி அடிக்கிற சத்தத்துக்கு காணவே காணும், ஊருக்குள்ளேயே காணும். யார் அது? அதே கேள்விதான் எனக்கும். செல்வம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கம்முன்னு இருக்காது, திடீர்னு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாப்பா சைலண்டாரா என்ன வயசுக்குது? எந்த நாட்டுக்குள்ள பொண்ணு உங்களுக்கு ஆசை? நமக்கு இருக்க நாட்டிலே இருந்து இருக்கிற நாட்டுல ஒண்ணும் இல்ல, வேலைக்கு ஆகாது. ஜெகதீஷ் இன்னும் 2 வருஷத்துல சிங்கப்பூர்ல இருந்து. रुको जरा सबर करो. என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த தொங்க விட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க. கட்டையில கட்டி தொங்க விட்டு வாங்கடா. இங்க வாங்க. எட்டி பாக்குற வாடா. கட்டுங்க. சதீஷ் போனானா? சதீஷ் இல்ல, சதீஷ் பெரிய தலை கட்டலாம். அவர் இப்போ கட்ட பஞ்சாயத்து சதீஷ் தான். உங்களுக்கு தெரியாதுல்ல?
உடனே என்ன சொல்லுங்க காத்துல நாளா இருக்கும்ல ஊனா ஊனா காரக்குல இருந்தாலும் சதீஷ் நம்பர் கூட சதீஷ் நம்பர் இந்த 93 60 அவன் என்ன அப்படி சொல்லியிருப்பான் கோளாறு அவங்க ஹலோ ஹலோ தம்பி ஹலோ ஹலோ கேக்குதா தம்பி ஹலோ கேக்குதா தம்பி காரைக்குடில இருந்து பேசுறோம் என்ன நீ ஏதோ பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு இருக்கியாங்களோ நீ பெரிய மண்டை மாதிரி பண்ணிட்டு இருக்கியா ஹலோ ஏய் அவன் அடிப்பா ஆளுங்க தரட்டு போயிருக்க கண்டென்ட் இல்லாம நிக்க மாதிரி என்ன